ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ நம்ம கல்கி 2898 ஏடியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கு நான் கொஞ்சம் ஈகராக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து படத்தை கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே காமிகான்லேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா டாக்காகவும் போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான மூவி. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா 600 crores பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ தான் பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் பை த வே இப்போ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ நேற்று தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ஷாக்கிங்காகவே பார்த்துருந்தேன். ஏன்னா நல்லபடியாக தான் இருந்தது. சில விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி ட்ரெய்லரில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் இது ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்டோபியன் ஏரா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பார்க்கும்போது ப்ரோ என்ன ப்ரோ நம்ம மேட் மேக்ஸில் டியூன் மாதிரி வந்து தெரியுதுன்னு சொல்வீங்க. அது எல்லாமே வந்து லைக் ஒரு டிஸ்டோபியன் ஏரா. இப்போ இருக்க உலகம் கிடையாது. நிறைய வருஷம் கழிச்சிட்டு நம்ம எர்த்தே வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகம், லைக் கேஜெட்ஸ் அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது நம்ம எர்த்தில். அண்ட் அங்கேயும் நம்ம ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அது எப்படி வாழ்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி நீங்கள் அதை பார்க்கும்போது ப்ரோ டியூட் மாதிரி இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது. எல்லாமே அப்படி தான் இருக்கும் கான்செப்ட்டு. அண்ட் இப்போ நம்ம இந்த இயர் கூட மென்ஷன் பண்ணிட்டாங்க, லைக் 2898 ஏடி தானா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டரோட ஸ்கேர்சிட்டி அண்ட் லைக் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம உலகத்துலேயே ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து நம்ம காஷி தான். அண்ட் லாஸ்ட் சிட்டியும் காஷி தான். ஸோ இன்னும் காஷி மட்டும்தான் இருக்குது. அண்டு அங்கே தான் எல்லா மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் அங்கே வந்து ஒரு எம்பரர் ஆட்டம் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் மட்டும்தான் தண்ணி வச்சுருக்காரு. ஸோ கொஞ்சம் மேட் மேக்ஸ் கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா தண்ணி தான் வந்து அங்கே இருக்கிறதுலே அதுதான் மோஸ்ட் நெசசிட்டி நீடான ஒரு விஷயமோ. அண்ட் யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிங் ஆட்டம் வாழ முடியும். அண்ட் இப்போதைக்கு அங்கே ஒரு சுப்ரீம் ஒரு பவர் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக தெரில, ஆனால் ஏதோ யாஷ்கின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ட்ரெய்லர் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் ஒரு இன்ட்ரோ தருவாங்க. அது கூட நல்லபடியாக தான் இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவும் காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவருக்கு ஏதோ ஒரு மித்திக்கலான சில பவர்ஸும் இருக்கும். அண்ட் பை த ஒரு 6000 years பேக்கான ஒரு கான்செப்ட் ஸ்டோரி வந்து இப்போ திருப்பியும் கண்டினியூ ஆகுது. அண்ட் அந்த லைட் ஏதோ ஒன்று அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ தீபிகா படுகோனை தான் சடனாக காமிச்சிட்டு அண்ட் இங்கே வந்து இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இங்கே உள்ளே இருக்க அந்த குழந்தை தான் வந்து அப்கமிங் காடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஆட்டம் தந்துருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. மேபி பிரபாஸாக தான் இருக்கலாம், இல்லை அது வேறு ஏதோ கான்செப்டாக கொண்டு போகிறாங்களா. எக்ஸாக்டாக ட்ரெய்லர்னு தெரியல. நானும் இதுவரை வேறு எதுவும் நான் கல்கியோட புக்ஸும் வேறு ஏதோ காமிக்ஸும் நான் படிக்கலையா. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் நானும் பிளாங்காக தான் இருக்கேன். ஆனால் சடனாக அப்படி நான் பிரபாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸோ ஓகே அவங்கள கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு ஃபன் டோனாக கொஞ்சம் காமெடி டோனாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லபடியாக தான் இருக்குது. அண்ட் கேரக்டர் நேம் பைரவா அதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். அண்ட் அவரோட அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பூஜின்னு சொல்லிட்டு ஒரு காரம் வந்து நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஸோ அது ஒரு ஏஐயும் வந்து கூட வந்து பேசிகிட்டே இருக்கும். அண்ட் இவர் மேலே இப்போ பவுண்டி இருக்குது. ஸோ ஓகே இவர் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காரு எம்பரரில். அண்ட் அதனால் அவர் பவுண்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஒரு மிஷனையும் டாஸ்க் பண்ணியிருக்காங்க. லைக் ஏதோ ஒரு பொண்ணை தேடணும். அண்ட் அந்த பொண்ணை வேறு யாராலையும் இல்லை, நம்ம ஹீரோவில் மட்டும்தான் தேட முடியும். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டோரி. ஓகே ட்ரெய்லரில் இதெல்லாம் தெரிஞ்சிச்சா? ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டில் வேறு என்னென்னலாம் கொண்டு வர போகிறீங்க? அண்ட் நம்ம ஹீரோவுக்கு எப்போ அது கொஞ்சம் ரியலைஸ் ஆகும், அப்போ கொஞ்சம் ஹீரோயிக்காக மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயந்தான் நம்ம இப்போ என்டையர் படத்தில் இருக்க போகுது. ஸோ நம்ம ட்ரெய்லரில் நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான வெப்பன்லேருந்து நிறைய கேஜெட்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. பட் சில இடத்துல இதெல்லாம் வந்து செட்டான சீன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சனால இதெல்லாம் செட்டு அண்ட் இதெல்லாம் சிஜிஐன்னு. அது நார்மலாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக ஹாலிவுட் மூவிஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எதெல்லாம் வந்து சிஜிஐ பண்ணியிருக்காங்க அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு சிஜிஐயோட குவாலிட்டியே வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே தான் போகுது. சில மூவிஸ் தான் வந்து நல்லா கொஞ்சம் டாப் ரேஞ்சாக கொண்டு வராங்க. பட் ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லா ஹாலிவுட் மூவிஸ்லேயும் அந்த சிஜிஐயோட ஒரு லேக் இருக்குது. ஸோ இந்த படத்துலையும் இப்போ நம்ம சிஜிஐ வந்து அதே மாதிரி தான் இருந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். டாப் நாட்ச்னு சொல்ல முடியாது, அது பீக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் அது கொஞ்சம் ஸ்டெப் ஒரு நெக்ஸ்ட் ஃபார்வர்டாக தான் போயிருக்காங்க, பேக்வேர்டாக இல்லை. ஸோ அதனால இது கொஞ்சம் நல்ல விஷயமேனே சொல்லிடலாம். அண்ட் ஃபைனலி நம்ம கமல்ஹாசன் சாரோட ஒரு சின்ன
ஒரு இன்ட்ரோ ஆட்டோ காமிச்சிட்டு அவர் தான் வில்லன், அது எக்ஸாக்ட்லி அதான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டாங்க. பட் அவர் தான் வந்து காளியோட கேரக்டராகவும் அண்ட் இப்போது அவர் சில விஷயங்கள் பண்ண லைக் நியூ ஏரா இப்போது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஏரா தான் இந்த கல்கியோட ஏராவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, ஓகே, ட்ரெய்லர்லாம் நல்லபடியாக இருக்குது, கொஞ்சம் மாசாகவும் பண்ணியிருக்காங்க, ஹைப்பும் ஏற்றிருக்காங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சில வார் சீக்வன்ஸான சீன்ஸ் மேபி உள்ளே கொண்டு வரலான்னு, சில இடத்துல சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அது எக்ஸாக்ட் வார்னுலாம் சொல்ல முடியாதா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இது வெறும் ட்ரெய்லர் தான். ஸோ படத்தில் இன்னும் எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். எல்லாம் ஹைலைட்டான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரெய்லரில் எடுத்து போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய வாட்டி பண்ணிட்டு ஃபைனலி படத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தில் அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன காமெடி சீன்ஸை தான் அவங்க காமிச்சிருக்காங்க ட்ரெய்லர்லேயே. ஸோ படத்தில் சில முக்கியமான மெயினான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க இன்னும் ஹைட் பண்ணி தான் வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதனால் நம்ம இப்போதைக்கு என்டையர் மூவி எப்படியோ 27th June தான் ரிலீஸ் ஆகுதா, அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுதான் கொஞ்சம் ஹைலைட்டடான விஷயம். ஸோ படம் ஃபுல்லாக வேர்ல்டு வைட்லேயே ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதனால கலெக்ஷன் வைஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக அது பயங்கரமாக தான் எடுக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்ம தெலுங்கு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் நான் தமிழ் ட்ரெய்லராக பார்க்கல. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ ட்ரெய்லராக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ட்ரெய்லர்லேருந்து கொஞ்சம் நான் பார்த்து புரிஞ்சு அண்டு எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ ஆட்டோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் ஆஃபென்ஸ்லாம் பண்ண மாட்டேன், எந்த மூவி பண்ணாலும் நிறைய ஹார்ட் ஒர்க்கோட தான் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துலேயும் இப்போ கொஞ்சம் ஹை ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவங்க வந்து படத்தை கொண்டு போகிறாங்கள. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக அண்டு கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு தான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்டோரி தான் மெயின் கான்செப்ட். எவ்வளோ ஸ்டோரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ படம் ஆட்டோமேட்டிக்காக அது செம்மையாக போயிடும். ஸோ பார்ப்போம், நம்ம எப்படியோ June 27 அன்னைக்கு நம்ம பார்த்துலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.